என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சமாளிக்காத. எனக்கு நீ ஏன் இப்படி இருக்கேன்னு நல்லா தெரியும். நீ வித்யா இல்ல வாணிங்கிற உண்மைய நாங்க சந்திரமோகன் அண்ணா கிட்ட சொல்லிடுவோன்னு பயப்படுற, அப்படித்தானே? ஆமா. அவரு என் அண்ணன் மாதிரி. அவரு நல்லா இருந்தா தானே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதனால நாங்க யாரும் இந்த உண்மையை சொல்ல மாட்டோம். கவலைப்படாத. இவங்க மேல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா பையன் நல்லவனா இருக்கான்னு பார்த்தா இப்ப எனக்கு அவன் மேலயும் சந்தேகம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த சந்தேகம் சரியானு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை தப்பா இருந்தா இந்த நிச்சயத்தை நிறுத்திடணும். உள்ள போங்க. அது நான் பாத்துக்கிறேன் விஜய். சரி சரி போங்க. இவ வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப என்ன பண்றது? தர்ஷன், எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் மறந்துட்டல நீ. நான் ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டேன். மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. என்ன கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் சொல்லாத கீர்த்தி. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இங்க பிரைவசி இல்ல, அதான் பேசல. நீ போய் சொல்ற. உங்க அம்மா பேச்ச கேட்டு நீ என்ன ஏமாத்த தானே பாக்குற. உன்னை நான் ஏமாத்துவேனா? ஏமாற போறது மானசாதான். நான் உன் கூட தான் வாழ போறேன். அழாத கீர்த்தி. I love you. I miss you. ओम अशोघाये नमः, ओम अमृताये नमः, ओम दीप्ताये नमः, ओम लोकशोक विनाशिन्ये नमः, ओम धर्मनिलयाये नमः, ओम करुणाये नमः, ओम लोकमात्रे नमः, ओम पद्मप्रियाये नमः. வாமா மனசா, வாமா போய் உட்காரு. कुटिकुंभ शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये. பையனோட அப்பா அம்மா பொண்ணுக்கு ட்ரெஸ் நகை எடுத்து கொடுங்க. நீங்களும் வாங்க, வாங்கிக்கோமா. இந்தா. பார்த்து 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 வாங்கி வைமா. எல்லாரும் பரிசத்துக்கு பொண்ணுக்கு 10 பவுன் 15 பவுன் நகை தான் போடுவாங்க. நீ என்ன சகுந்தலா, உன் மருமகளுக்கு பரிசத்துக்கே 50 பவுனுக்கு மேல நகை எடுத்துட்டு வந்திருக்க. மானசா எங்க வீட்டுக்கு வர போற மகாலட்சுமி. லக்ஷ்மி கழகு நகை தானே. இப்ப நான் என் மருமகளுக்கு செஞ்சிருக்கிறது ரொம்ப கம்மி. கல்யாணத்துக்கு இதை விட பெருசா செய்ய போறேன். இப்பவே ஆர்டர் எல்லாம் கொடுத்தாச்சு. பொண்ணு வீட்ல அவங்க பொண்ணுக்கு நகை போட்டு அழகு பாக்குறதுக்கு அவ உடம்புல இடமே இருக்காது போலயே. வேதவள்ளி குடும்பத்தோட தரம் இந்த ஊருக்கே தெரியும். அவ பெருமைய நகையில தான் காட்டணும்னு இல்ல. மானசா எனக்கு ஒரே பொண்ணு. என் சொத்துல என் பசங்களுக்கு என்ன ஷேர் இருக்கோ அதே அளவுக்கு அவளுக்கும் இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளுக்கு சேர வேண்டிய பங்க நான் பிரிச்சு கொடுக்க போறேன். அதான் நான் என் பொண்ணுக்கு செய்ய போற சீர்வரிசை. அதெல்லாம் நீ சொல்லணுமா வேதா? இருந்தாலும் சபையில சொல்றது நல்லது தானே, எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஸ்னேகா, மானசாவை கூட்டிட்டு போமா. ஓம் ஏகதத்தாய நமஹ, ஓம் சதுர்பாகவே நமஹ, ஓம் சதுராய நமஹ, ஓம் சக்தி சம்யுதாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ. உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்க வேதா. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் சந்தோஷம், ஆணவம், திமிரு எல்லாம் மொத்தமா அழிய போகுது.
நிச்சயத்துக்கே இவ்ளோ நகை எடுத்திருக்காங்க. ஹே, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இங்க எதுக்கு நிக்கிற? போ இங்க இருந்து. மேக்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு மனசா. என் நிச்சயதார்த்தம் நடந்து முடியற வரைக்கும் அவ இங்க இருக்கவே கூடாது. ஏதாவது பண்ணி அவளை ஃபங்க்ஷன்ல இருந்து அவாய்ட் பண்றியா? சரி, நீ போய் ரெடி ஆகு, நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ வா, அவ பாத்துப்பா. ஏதாவது பண்ணி இவளை இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து துரத்தி விடணும். சரி, கீழே போனா ஏதாவது ஒரு ஐடியா வரும். என்னம்மா ஏதோ யோசனையிலே இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. வார்த்தைக்கு 100 தடவை வித்யா இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவானே, ஆனா இந்த நிச்சயத்துல நம்ம யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்களேன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் இல்ல மாமா. நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை யாரும் இங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லைம்மா. நீ இந்த நிச்சயத்துல முன்ன நின்று என்ன செஞ்சாலும் அது பல பேர் கண்ணை உறுத்தும். அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். பரவாயில்ல மாமா. நிச்சயம் நல்லபடியா முடியட்டுமா. கல்யாணத்துக்கு இடையில மானசாக்கு உன்னை பத்தி நான் புரிய வைக்கிறேன். கல்யாணத்துல எல்லாத்தையும் நீ முன்ன நின்று நடத்தலாம். இந்த நிச்சயமே நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மாமா. என்னம்மா? என்னம்மா ஏதோ யோசனையிலேயே இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. சார், தேங்க்ஸ். டீ கொடுத்துட்டீங்க, வாமா. ஓகே சார். மானசா இங்க இல்லம்மா. நீ எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு போய் கொடு. வந்திருக்கிறவங்க உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டுமா. வேண்டாம் மாமா. ஒன்னும் பிரச்சனை வராது, நீ போமா. நீ போய் கொடு, நான் பாத்துக்கிறேன். கொடு. ஓகே சார். போமா. போமா. வித்யா, என்ன பண்ணிருக்க நீ? பாத்து வர மாட்டியா? இல்லம்மா, கால் தடுமாறி. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? இல்லம்மா, வேதா, விடு வேதா, தெரியாம நடந்துருச்சு. எல்லாரும் பாக்குறாங்க. அவ வேணும்னு செஞ்சிருக்க மாட்டா வேதா. ஏதோ கால் தவறி இருக்கும். அவளை எதுவுமே செய்யாம நான் ஓரமா தானே நிக்க சொன்னேன். எதுக்கு இவ முன்னாடி வந்து நிக்கிறா? உன் பேச்செல்லாம் அவ காதுல வாங்கறதே இல்ல வேதா. எல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்கிற இடம். திலகா, சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப பேசாது. நிச்சயம் நல்லபடியா முடியணும்னு பொறுமையா இருக்கேன். அவளை எல்லாரும் அவாய்ட் பண்ணவும் கோவத்துல அவளே நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்காளோ என்னமோ. மேகனா, என்ன பேசுற நீ? சின்னதா டீ கொட்டினதுக்கு அவன் மேல இப்படி ஒரு பழிய போடுறியே. இல்லங்க, காலையிலே வேதா அவளை கூப்பிட்டு அவளை இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஒதுங்கி இருக்க சொல்லிட்டா. அதுக்கப்புறமும் அவ இப்படியெல்லாம் பண்றானா அதுக்கு என்ன அர்த்தம்? இவன் நிச்சயத்தை நிறுத்த பிளான் பண்றாளா? ஏன் திலகா காமெடி பண்ற? என் பையனுக்கு தான் மானசாங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. பாவம், ஏதோ தடுமாறி டீய கொட்டிட்டா. அதுக்காக இப்படி எல்லாரும் சேர்ந்து அவளை ரொம்ப கார்னர் பண்றீங்க. சீ, பாவம், ரொம்ப தப்புமா.
உனக்கும் உன் பொண்ணுக்கும் இவ்வளவு பிடிக்காதா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி. வித்யா, சகுந்தலா கிட்ட சாரி கேளு. பரவாயில்ல வேதா, அவ என்ன வேணும்னா பண்ணா விடு. என்ன சகுந்தலா மேடம், பட்டு புடவையில டீ கொட்டி இருக்கா, நீங்க டென்ஷனே ஆக மாட்டேன்றீங்க? இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கிறது சகஜம்மா. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா சரியா வருமா? நீ போய் உன் வேலையை பாருமா, போ. போமா. உங்க மனசு யாருக்கும் வராது மேடம். ரொம்ப நன்றிம்மா. நீயாவது அவளை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஐயோ, என்னண்ணா நீங்க டிவில கொடுத்த பிரஸ் மீட்டை நான் பாத்திருக்கேன். அவ உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். நான் அவளை எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க